அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு 3 to 4 டேஸாகவே வீடியோ போட முடியலை. கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்துச்சு. குட்டீஸ்க்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால தான். ஒரு 10 டேஸாகவே கொஞ்சம் அப்படி தாங்க இருந்துச்சு. ஏன்னு தெரியல. சரி அல்லா லேசாக்குவான், அல்லா கிட்ட நம்ம துவா கேட்டுக்கிற வேண்டியது தான். இன்றைக்கி டே வந்துட்டு சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்துக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். இந்த ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போடுறது அது எல்லாமே பார்த்திங்கன்னா மற்றவங்க சொல்லி நான் டிசைட் பண்ணுறது கிடையாது. நானாக எனக்கு தோணி டிசைட் பண்ணது தான். ஆரம்பத்துலேருந்தே நான் ஃபேஸ் காட்டி போடும்போதே நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர்ஸ் தான் அவங்க எல்லாருமே. வேணாம் சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர், ஃபேஸ் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. அப்புறமா ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்தவங்களுக்காக பண்ணுறது வேறு, நம்மளுக்கே தோணி நம்மளாக பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணது தான் நான். நம்ம வீடியோ பார்க்குற நிறையா சிஸ்டருக்கு தெரியும். இதை நான் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்துட்டு அஃப்ரா குட்டிக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப ஜூமில் அஃப்ரா குட்டியோட ஃபோட்டோ இருந்துச்சா, அதை வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்துட்டு வேணாம் சிஸ்டர் தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் அப்படியே என்னோடய கேலரியில் இருக்கிற ஃபோட்டோவை சும்மா நான் வைப்பேன்ல, என்னோடய சைட் ஃபேஸ் தெரிகிற மாதிரி, அந்த மாதிரி அப்படியே அப்லோட் பண்ணிவிட்டு நான் வேலைக்கும் போயிட்டேன். அதில் கொஞ்சம் என் நோஸ் கிட்ட தெரிஞ்சிச்சு. அதை நான் நோட் பண்ணலை. அது எனக்கு உடம்பு சரியில்லாத நான் வீடியோவும் போடலையா, பெருசாக இந்த ஷார்ட்ஸ் கூட நான் போடலை. நீங்கள் நோட் பண்ணால் தெரியும். அதில் ஒரு சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கமெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதோட தம்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். எதுக்கு ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. நான் பயப்படலாம் மாட்டேன். நான் பயப்படுறது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு, என்னை படித்த அல்லாஹ்க்கு, அவ்வளோதான். நீங்கள் எப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, உங்கள் மேலே என்னடா குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி கண்டுபிடிச்சி குறையாக சொல்கிறீங்க. அதுவுமே தப்பு தான். மார்க்கத்தில் ஒருத்தர் பற்றி குறை சொல்ல, அதுவுமே என்ன சொல்கிறது, தப்பு தான். அது எனக்கு தெரியல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு. அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, என் இஷ்டம். என்ன சொல்கிறது, இது எனக்காக தோணி 2-3 சிஸ்டர் சொல்லி அவங்களோட சஜஷனை ஏற்றுக்கிட்டு நான் பண்ணது தான். எனக்கு என்ன சொல்கிறது, அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் ரிப்ளை பண்ணேன். சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் கம்பத்தில் போன வீடியோவில் கூட எடிட்டிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி ஒரு 1 செகண்ட் என்னோடய ஃபேஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த சிஸ்டர் ரொம்ப ஸ்வீட்டாக தான் சொல்லியிருந்தாங்க. நானும் ஸ்வீட்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். சும்மா கடுப்பாக ரிப்ளை பண்ணுறவங்களுக்கு நம்ம கடுப்பாக ஆன்சர் பண்ணிட வேண்டியது தான். அந்த மாதிரி தான். அது என்னன்னே தெரியல. நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை சொல்கிற ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன்னே தெரியல. சரி இருக்கட்டும். ஆனால் ஃபேஸ் காட்டக்கூடாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஃபேஸ் காட்டியும் வீடியோ போடலாம். அது அவங்கவுங்க இஷ்டம் தான். இப்போ நான் ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போடுறதுனால எனக்கு தான் வியூஸ் கம்மியாக போகுது. அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. நானாக எடுத்த முடிவு, நானாக டிசைட் பண்ணது, எனக்காக தோணி நானாக எடுத்தது. ஒருத்தர் சொன்னாலுமே அது நமக்காக தோணி பண்ணால் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு இதில் ஒரு $1/2 கொடுத்தாலும் பரவாயில்ல, $50 கொடுத்தாலும் பரவாயில்ல, அது என்னோட சந்தோஷம்தான். நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர். என்ன சொல்கிறது, நீங்கள் நல்லதுக்கே சொல்லியிருந்தாலுமே இப்போலாம் என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ பார்த்து வீடியோ போடுறேன். இந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். என் பெரிய பொண்ணை ரொம்ப காட்ட மாட்டேன். குட்டி பாப்பா குட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் ஓகே, பாப்பா கொஞ்சம் ஒரு வளர்ந்ததுக்கப்புறம் நான் காமிக்க மாட்டேன், அவ்வளோ. அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுவேனான்னு எனக்கு தெரியலை. இப்போ வேலைக்கு போகிறனாலே என்னால் அவ்வளோ வீடியோலாம் போட முடியலை. இதுவே நான் இந்த $100 சேர்க்கணுன்றதுக்காக தான் வீடியோ போடுறேன். அப்புறம் என்னோடய வீடியோ வந்துட்டு ரெகுலராக பார்க்குற நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுற சிஸ்டர் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒருத்தர் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம மேலே வந்தோன்னா நம்மளை எப்படிலாம் ஹர்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணி அப்படின்றவங்க மத்தியில் நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. கோவக்காசு அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்லலான் இருந்தேன், அதுக்குள்ளே அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடவுள் உளுந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி, கோவக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். சாம்பார் பொருள்லேயே காரம் இருக்கும், அதனால் மிளகா பொடி வேணால் போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா சாப்பாடு போட்டு கிளறிய வேண்டியதான். டாக்டர் 2 பேரையும் தண்ணி நிறையா குடிக்க சொல்லியிருக்காங்க, அஃப்ரா குட்டியும் அஃப்ரீன் அம்மாவையும். ஆனால் 2 பேரும் குடிச்சிட்ருக்காங்க மாற்றி. நானும் வேலை கிளம்பிட்டு இருந்தேன். இப்போலாம் பார்த்திங்கன்னா இது சன்ஸ்க்ரீனு, இந்த லிப் பாம், அது 2 தான் மஸ்ட்டு நம்ம வேலைக்கு போகும்போது யூஸ் பண்ணுறது. லிப்ஸ்டிக் வந்துட்டு எப்போயாவது ஆப்ஷனல் தான். அதெல்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி அஃப்ரீன் அம்மா, இன்றைக்கி 4ஆம் தேதி எடுத்த வீடியோ இது. அஃப்ரீன் அம்மாவுக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு பர்த்டே. போகும்போது நான் எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் போயிட்டேன்னா, அதனால் எப்போயும் இளநீ குடிக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னா இளநீ குடிச்சிக்கிறது. அதே மாதிரி இளநீ சாப்பிட்டுட்டு அப்படியே நானும் அஃப்ரீன் அத்தாவும் போயிட்டு அவங்க விட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன்.
வரும்போது தான் ஒரு பிளான் அப்படி நமக்கு பிடிச்சது ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் வச்சுருந்தோம். அவளுக்கு கேரம் போர்டு ரொம்ப இஷ்டம். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தால் நான் வாங்கி கொடுக்கல. சைக்கிளும் கேட்டிருந்தா, சைக்கிள் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அதையே ஓட்டுறது கிடையாது. சரி அவள் ஆசைப்பட்டு வீட்டுக்குள்ளேயே விளையாடுற கேம் மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் எங்கள் மாமா கடைக்கு போயிருந்தோம். பாப்பாவுக்கு கொஞ்சம் ரஃப்யூஸ் ட்ரெஸ் வாங்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் நான் இன்ஷா அல்லாஹ் ஊருக்கு போகலான்னு இருக்கோம். எங்கள் மாமா பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது, அதனால் நாங்கள் ஊருக்கு போகணும். அங்கே ரொம்ப வெயில் இருக்கும் எங்கள் ஊரில். ராமேஸ்வரம் பரமக்குடி கமுதி தெரியுமா, அது பக்கத்தில். அதனால சரி பிள்ளைங்களுக்கு ரஃப்யூஸ்க்கு ஏதாவது 2 ட்ரெஸ் எடுக்கலாம், ட்ராக் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நிறைய பேர் சோஃபா கேட்குறீங்கல்ல, அவங்க இந்த கடையில் தான் வாங்கியிருந்தேன். தேனாம்பேட்டையில் திருப்பூர் காட்டன் இருக்கும். அதுக்காக தான் அந்த லொக்கேஷன் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பிள்ளைங்கள்லாம் அம்மா வீட்டில் இருக்காங்கல்ல, அதனால அம்மா வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகணும். குட்டி மேடம் வந்துட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி தான், சந்தோஷம்தான் மேடம்க்கு. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது என்னமோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன வாங்கிட்டு வந்தாலும் சரி, அவங்க அத்தா என்ன வாங்கிட்டு வந்தாலும் சரி, கையில் ஏதாவது ஒரு பேக்கேஜிங்கை பார்த்தாலே ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகுது. நம்மளுமே சின்ன பிள்ளைல அப்படி தான் இருந்திருப்போம்ல, அந்த மாதிரி தான். வந்தோடனே அவங்க இருந்துச்சு, அப்படி நீங்கள் வாடி உனக்கு வாங்கிட்டு வந்துருக்காங்கடி, எனக்கு வாடி போடின்னு பேசும் அப்புறம் குட்டி. அது பார்க்க க்யூட்டாக இருக்கும். இதை விட என்ன ஹாப்பினஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. மேபி நம்ம ஹாப்பியாக இருக்குது சில பேருக்கு கடுப்பாகுதான்னு எனக்கு தெரியலை. ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு கூட சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த 10 டேஸுமே எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஃபேமிலியோடவே உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸே ஆயிடுச்சு எனக்கு. சரி எல்லாம் லேஸ் ஆக்குவான். இப்போ ஓகே அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நல்லாயிருக்கோம். இந்த சம்டைம்ஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹர்ட் ஆகிரும். என்ன தான் பார்த்து பண்ணாலுமே ஏதாச்சும் ஒன்று வந்து ஹர்ட் பண்ணுறாங்களே, நம்ம அப்படி என்ன சொல்கிறது, அந்த லைட்டாக அந்த ஃபேஸ் தெரிஞ்சால் கூட தப்பு கிடையாது தான், அது ஏன் இஷ்டம். எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோதான். சொல்கிறத வந்துட்டு நல்ல விதமாக சொல்லணும்னா கண்டிப்பாக நான் கேட்டுக்கிருவேன். கமெண்ட் பண்ணுற எல்லா சிஸ்டருக்குமே தெரியும். என்ன பிரச்சனைன்னு கேளு. ஜுரம். அப்புறம் அப்புறம் இது என்ன செட் பண்றதா வீரா? இன்னும் மூக்கில் எல்லாம் செக் பண்ண, அது மாத்திரை செல்லாம். வாயிலெல்லாம் போடக்கூடாது, தப்பு. ஊசி போடு, அத்தாக்கு ஊசி போடு. சரியாயிடுச்சா சொல்லு. ஒழுங்கா வண்டி ஓட்டுங்கத்தா சொல்லு. செக் பண்ணு. டாக்டரா? ஐயோ, ஹார்ட் கிட்டு காமி, திருப்பி காமி, திருப்பு. ஓ, உங்களோட மெடிக்கல் பாக்ஸா? டாக்டர் உங்க பேர் என்ன? என்னது? அஃப்ராவா? நீங்க டாக்டரா? அது மாஸ்க்கு செல்லாம். நல்லா இருக்கா? தேங்க்ஸ் சொன்னி அத்தாக்கு. தேங்க்ஸே சொல்லல, லவ் யூ சொல்லல. யார் வாங்கி கொடுத்தா? அஃபீனம்மாக்கு சர்ப்ரைஸாக கேரம் போர்டு வாங்கி ஒழிச்சு வச்சுருந்தோம். அஃப்ரா குட்டிக்கும் சரி பிள்ளை ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டாக்டர் செட் வாங்கிட்டு வந்து அவளை சமாதானப்படுத்தி வச்சுருந்தோம். இல்லைன்னு வைங்களேன், அவள் அக்கா கேரம் போர்டு அவளுக்கு கொடுக்கவே மாட்டா. எல்லாத்தையும் போட்டுட்டு எப்படி நிற்கிறா பாருங்களேன். நான் யாராவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தால் நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்ஷால்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சொல்கிறத நல்ல விதமாக சொன்னீங்கன்னா இன்ஷால்லாம் நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன். ஒருத்தருக்கு நம்ம கருத்து சொல்கிறது கூட நீங்கள் நல்ல விதமாக தான் சொல்லணும். உண்மை தானேங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் அதையும் சொல்லுங்கள். அப்படியே பிள்ளைக்கு அப்படியே எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு அவங்க அத்தா தான் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே 2 பேரும் கொஞ்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். போன தடவை சொன்ன மாதிரி இந்த தடவை கேக் வெட்டுறது இதெல்லாம் நான் பண்ணலை. எப்பயும் போல் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைக்கு பிடிச்சது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவளுக்கு சேவிங்ஸ் இன்ஷால்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த விலாக் யாருக்கெல்லாம் பிடிச்சிச்சு, யாருக்கெல்லாம் ஹர்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியலை. இன்ஷால்லாம் நான் அவங்கள கஷ்டப்படுத்துன்னு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்க மாட்டேன். நீங்களும் அதே மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. சொல்கிறத நல்லதாக சொல்லுங்கள். அவ்வளோதான்.